ஹலோ. என்னாச்சுடா, வாங்கிட்டீங்களா? சரி, என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடுங்க. மச்சான் எப்படி இருக்க? ஏதோ இருக்குண்டா. சரி, நமக்கு ஒரு 200 ரூபா கொடுக்கணும். இல்ல ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான். தெரியுது மச்சான், என்ன பண்றது, வாழ்க்கையே ஒரே கஷ்டமா இருக்குடா. நேத்து தான் இருந்த காசுக்கு பெட்ரோல் போட்டேன். இஎம்ஐ வேற இந்த மாசம் கட்டணும். 2 நாள் கழிச்சு கரண்ட் பில் வேற கட்டணும். பேங்க் லோன் வேற 2 மாசமா கட்டாம இருக்குது. ஒரு 2000 ரூபாய் இருந்தா இந்த மாசத்தை எப்படியாச்சும் தாட்டிடுவேன். வட்டி நம்மள்ட்ட காசு எது கேட்டுருவானோ? சரி மச்சான், நீ பாரு, பார்த்துட்டு உங்ககிட்ட இருக்கிறப்ப நீ கொடு, சரியா? சரிடா. சரி சரி வரட்டா. சரிடா. சொல்றா. என்னடா, செவாலை இருந்தா செவாலை வாங்கிக்க, போல்ஸ் இருந்தா போல்ஸ் வாங்கிக்க, இல்ல நம்ம 1848 வாங்கிக்க, மிக்சிங்க்கு சோடா வாங்கிக்க. இது 500 ரூபா பத்தலையா? சரி இரு, அனுப்பிச்சுடுறேன். வந்துருச்சாடா? வந்துருச்சுடா. வா மச்சான், நீ இன்னும் போல? ஏய், இப்பதான் கையிலே காசு இல்லைன்னா அதுக்குள்ள 500 ஆயிரம் அனுப்பிச்சுட்டு இருக்க. இதுல உனக்கு மிக்சிக்கு சோடா வேற போட்டு அடிக்குதா? கையில இல்லைன்னு சொன்னேன், ஜிபேல இல்லைன்னு சொன்னா. அது 500 ரூபா பத்தலன்னு கேட்டானுங்க, அனுப்பிச்சு விட்டேன். சரிடா, அப்படியே எனக்கும் ஒரு 200 அனுப்பிச்சிட்டீங்கன்னா என் கணக்கு முடிஞ்சில்ல. தரேன்டா, தராம எங்க போறேன்? டெய்லி உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உங்கள்கிட்ட 200 ரூபா என்கிட்ட என்ன ஊரை விட்டா ஓடி போறேன்? சும்மா நம்பிக்கலாம் பேசி. ஒரு நிமிஷம்டா. ஹலோ, 120 ரூபா பத்தலையா? சரி ஒரு நிமிஷம் இரு. மச்சான், ஒரு 120 ரூபா இருந்தா செருப்பு பிஞ்சு போகும்.